ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கட்லெட் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இது ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு 4, பூண்டு கொஞ்சம் பல்லாக நறுக்குனது, இஞ்சி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கு, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு, கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கு, பீட்ரூட்டை தோலை நீக்கிட்டு துருவி வச்சுருக்கு, ப்ரெட் க்ரம்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட் இருந்ததுன்னா அதை தூள் பண்ணி மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி கட்லெட் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துட்டு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, கடைசியாக பீட்ரூட்டையும் சேர்த்து வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேண்டாம், எந்த காயும் பாதி வந்தால் போதும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டுற மாதிரி வதக்கிட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் தண்ணி நிறைய இருக்கிறதுனால கட்லெட் செய்யும்போது கஷ்டம், அதுக்காக தான் அப்படி எடுத்து வச்சுருக்கு. உருளைக்கிழங்கை மசித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கு. இது கரம் மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடியெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலாம் சேர்த்துக்குங்க. நான் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறையாவோ போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் பாலாட்டம் செஞ்சு உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை தட்டி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்து தவாவில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். சேலோ ஃப்ரை தான் பண்ணுறோம், அதனால் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் வேக விட்டு எடுக்கணும். இந்த பீட்ரூட் கலவை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ப்ரெட் க்ரம்ஸை கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கெட்டியாயிடும். குடிக்க வரத்துக்கு இல்லாமல் தண்ணியாக இருந்ததுன்னா ப்ரெட் க்ரம்ஸை போட்டு பரட்டி கலக்கி விட்டுக்குங்க. பேனில் இந்த கட்லெட்டை வச்சு நல்லா எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி 2 பக்கமும் பரட்டி வேக விடணும். வெளியில் வாங்குறதுக்கு இது வீட்டில் செஞ்சால் ரொம்ப ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தீ எச்சா வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு கருகிடும் நம்ம பரட்டி எடுக்கிறதுக்குள்ளே. பரட்டி போட்டு மறுபடியும் எண்ணெய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வேகிற வரைக்கும் வச்சுருந்து எடுக்கணும். இந்த கட்லெட்டோட சாஸ் வச்சு, தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.